ஆதவ் அர்ஜுன் ஒரு கருத்தை சொல்ல, பொதுச் செயலாளர்கள் ஒரு கருத்தை சொல்ல, கட்சிக்குள் குழப்பம் முரண்பாடு என்றெல்லாம் பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆதவ் அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார். பொதுச் செயலாளர்கள் கட்சி நலன் முக்கியம், அதைவிட இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி நலனும் முக்கியம். கூட்டணி உடைந்து போனால், முறிந்து போனால் அடுத்து என்ன என்கிற பெரிய கேள்விக்குறி நிற்கிறது. நாம் ஒரு சேஃபர் சோனில் நிற்காமல் எந்த யுத்தத்தையும் நடத்தக்கூடாது. ஒரு யுத்த களத்திலே வித்ராயல் செய்வதற்கு ஒரு சேஃபர் வேணும். நீ வண்டி ஓட்டிக்கிட்டு போற எதிரி வரான், நீ வித்ரா பண்றதுக்கு உனக்கு பின்னால வழி இருக்கணும். லெப்ட்லயோ ரைட்லயோ நீ பேக் ரிவர்ஸ் எடுக்கணும். வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாம போய் முட்டுச்சந்திர நிக்க கூடாது. சேஃபர் சோன் இல்லாம விளையாடவே கூடாது. நம்முடைய முன்பக்கத்தில் தான் எதிரியை நிப்பாட்டி நாம் யுத்தம் செய்ய வேணும். நம்மளை சுற்றி எதிரிகளை நிப்பாட்டிடக்கூடாது, நிப்பாட்ட அனுமதிக்க கூடாது, நம்மை சுற்றி வளைக்க அனுமதிக்க கூடாது. அதுதான் செக் மேட், சுற்றி வளைத்தல். ஒரு யுத்த களத்தில் ரவுடிகளோட மோதும் போதும் கூட அவன் பாருங்க, அவன் எவ்வளவு ஸ்கெட்ச் போடுறான் பாருங்க. உள்ள போனா எப்படி வெளியே வர்றது, அவனுக்கு வெளியே வர்ற வழி. எலி குஞ்சுக்கு அந்த அறிவு இருக்குது. எலி காட்டில் எலி பிடிக்க போயிருக்கீங்களா நீங்க? நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். வரகு விவசாயம் பண்ணுவோம். வரகு காட்டில் நிறைய எலி உற்பத்தி ஆகும். எக்கச்சக்கமா வரகலாம் தானியங்களை பிடிங்கிட்டு போய் அது வலையில வச்சுக்கும். நிலக்கடலை பயிர் செஞ்சோம்னா நிலக்கடையை பிடுங்கி கொண்டு போய் உள்ள ஒரு வல்லம் 2 வல்லம் மரக்கா கணக்கில் அல்ற அளவு கொண்டு போய் சேர்த்து வச்சிரும். அந்த எலிய அறுவடை முடிஞ்ச பிறகு பிடிப்பதற்காக களைக்குத்தி எடுத்துட்டு போவோம். நம்ம போய் எங்க குழி இருக்கு, எலி குழி இருக்குன்னு பார்ப்போம். எலி குழி இருக்கும் போதே எலி பிடிக்க போறவன் அதுக்கு இன்னொரு பொட்டான்னா பொய் வழி, நமக்கு தெரியாது. அது ஒரு வழியை உண்டு பண்ணி செத்தையை போட்டு மூடி வச்சிருக்கும். செத்தனா என்னன்னா கிடைக்கிற வைக்கோல், தூசி துப்பெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் ஒரு வழி அது உருவாக்கி வச்சிருக்கும் தப்பிச்சு ஓடுறதுக்கு. அதை மூடி வச்சிருக்கும். எலிக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கு பாருங்க. நீ மெயின் வழியை கண்டுபிடிச்சு அந்த வழியை கொத்திக்கிட்டே போக எலிக்கு தெரிஞ்சிடும், நம்மளை பிடிக்கிறது எவனோ வந்துட்டான், கொலகாரம் எவனோ வந்துட்டான். உடனே அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது உருவாக்கி வச்சிருந்த அந்த அங்க உள்ள படுக்கையறையெல்லாம் இருக்கும். அந்த எலி குஞ்சு படுத்துக்கிறதுக்கு படுக்கையறையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு. சின்ன சின்ன கண்ணு முழிக்காத குஞ்சு, கண்ணே தெரியாது குஞ்சு பொறிச்சிருக்கோம். அதெல்லாம் படுத்திருக்கும். அதெல்லாத்தையும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடும். எப்படி ஓடும்னா அது 2-3 வழி வச்சிருக்கும். இப்படி இந்த பக்கம் ஒரு வழி, இப்படி ஒரு வழி, சில வழியை 3-4 வழி கூட வச்சிருக்கும். எலியை பிடிக்கிறவன் அதை கவனிக்காம இங்க போய் வெட்டிக்கிட்டே இருந்தானா அது வேற வழியில ஓடிடும். எலியை பிடிக்க முடியாது. அப்ப அங்க இருக்கிற வேர்க்கடலையோ வரகோ தானியம் ஏதோ கொண்டு போய் வச்சிருந்தா அதை மட்டும் அள்ளிக்கிட்டு வர வேண்டியதான், வேற வழி இல்லை. பொட்டான்னு அதுக்கு பேரு கிராமத்தில் சொல்லுவாங்க. பொட்டான்னா பொய்யான ஒரு வழி, தப்பிக்கிற வழி, சீக்ரெட் வழி, ரகசிய வழி. எலிக்கு அந்த அறிவு இருக்கிற போது யுத்த களத்தில் இருக்கிற நமக்கும் அப்படி வழி தேவை. எந்த களமாக இருந்தாலும் இதுக்கும் எவனாவது கதை கட்டுவான். யூகவாதங்கள் வரும், கற்பனாவாதங்கள் வரும். ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பான், ஒரு நேரேஷன். திருமாவளவன் என்ன சொல்ல வர்றாரு, அவர் இப்படி சொல்றது ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு, ஏதாவது யாராவது சொன்னா போறாங்க. சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். சும்மா உணர்ச்சி வயப்படக்கூடாது.